நாம் குடிக்கிற தண்ணிக்கு நாம் கொடுக்குற பரிசு இதான் பார்த்துங்க. நான் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுமக்கள் பயன்படுத்தின ஷாம்பு, சீயக்காய், ஆயில் கவர் தான். அது எவ்வளோ இந்த டப்பா எடுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் மட்டும்தான் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதில் இவ்வளோ எடுத்துருக்கோம். இப்போ எடுத்து நிறைய வரும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். பாபநாசத்தில் நம்ம கிரிக்கெட் மூர்த்தி ஐயா வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சுத்தம் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இந்த வருஷமும் வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவி செஞ்சுட்டு இருந்தோம். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் பார்த்துட்டோன்னா மே மாதம் ஆனாலே கிரிக்கெட் மூர்த்தி ஐயா, அது போக அங்கே உள்ள வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாபநாசம் கோயில் ஆற்றுல வந்து தூய்மை பணி வந்து பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டன் கணக்கில், அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா வீடியோவில், டன் கணக்கில் ஆற்றுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாங்க, துணி கழிவுகளை எல்லாத்தையும் வந்து எடுத்து வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு பெரிய டியூப் இருக்குது. அந்த டியூப்புக்குள்ளே ஆற்றுக்குள்ளே இருந்து அந்த பழைய துணியை எடுத்துகிட்டு வந்து அப்படி கரையில் வந்து எடுத்து கொண்டு வந்து போடுறாங்க. அந்த காட்சிகளை தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதை எடுத்து போடும்போது பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு துணியாக ஆற்றுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. மே மாதம் ஒரு 20 நாளைக்கு மேலேயே வந்து இந்த பணி வந்து நடக்கும். ஏன் மே மாதம் குறிப்பாக பண்ணுறாங்கன்னா, மே மாதம் வந்து ஆற்றுல தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வேலை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை வந்து கிரிக்கெட் மூர்த்தி, அது போக அங்கே பாபநாசத்தில் உள்ள தன்னார்வலர்கள் சேர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டாலும், தாமிரபரணி ஆற்றுல குறிப்பாக பாபநாசத்துலேருந்து புன்னக்காயல் வரைக்கும் எங்கேயுமே வந்து பழைய துணிகளை வந்து யாரும் போடக்கூடாதுங்கிறது நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. நம்ம விஎம் சத்திரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பண்ணியிருந்தோம். அப்போ 10க்கு 10 இடத்துல பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன டப்பா நிறைய பிளாஸ்டிக் ஷாம்பு, சீயக்காய், எண்ணெய் கவரு, அதுவே ஒரு 10க்கு 10 இடத்துல இருந்து ஒரு டப்பா நிறைய நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ மக்களே, நம்ம ஆறு நாம் தான் வந்து பாதுகாக்கணும். ஸோ பழைய துணிகள், பிளாஸ்டிக் பொருட்கள், சீப் கவர் வந்து ஆற்றுல போடாதீங்க.